ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கும் நம்ம ஒரு சூப்பரான கதை கவிதையோட பார்க்க போறோம். அது என்ன கவிதைன்னு வாங்க உள்ள பார்க்கலாம். இங்க நிக்கிறாரு, இவர் வந்து ஒரு பஸ் டிரைவருங்க. இவரோட வாழ்க்கையில் நடந்ததா நம்ம ஒரு கதையா பார்க்க போறோம். அதாவது இவருக்கும் இவரோட ஒய்ஃபுக்கும் அடிக்கடி சண்டை வருது. ஏன்னா இவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப பணம் வந்து ஆசை பிடிச்சவங்க. அதனால எப்போ பார்த்தாலும் பணம் பணம்னு இவரை போட்டு நச்சரிப்பாங்க. இவரை வந்து நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. அதாவது எப்போ எனக்கு வந்து இந்த இது வேணும், அது வேணும், எனக்கு இப்படி இருக்கணும், வீடு அப்படி கட்டணும், அப்படி இப்படின்னு இவரை எப்போ பார்த்தாலும் தொந்தரவு பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. இருக்கிறத வச்சுட்டு வாழணும் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை. ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால இவருக்கு அதை பிடிக்காம போயிடுச்சு. இவங்க ரெண்டு பேத்துக்கு அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருந்தது. ஆனால் இந்த பொண்ணு ரொம்ப மோசங்க. அப்படி சண்டை போடும். அதாவது இது வாங்கிட்டு வரலையா, அது வாங்கிட்டு வரலையாங்கோ. அவரு என்ன ஒரு டிரைவர் வேலை பார்க்குறாரு. ஆனால் அவர் வாழ்க்கையில் வந்து ரொம்ப எதையும் எதிர்பார்க்காம இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டாரு. அவரும் மனநிறைவோட தான் வாழ்ந்தாரு. இந்த பொண்ணுக்கு தான் வாழ தெரியாம அந்த அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தது. அவரும் எவ்வளவுங்க பொறுப்பாரு. ஒவ்வொரு நேரமும் அவர் வந்து கஷ்டப்பட்டுட்டே இருந்தாரு. மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு. மற்றவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எங்கேயாவது சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாருன்னா, நம்மளுக்கு ஏன் இப்படி ஒரு ஒய்ஃப் அமைஞ்சிட்டால அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. இப்படி வருத்தப்பட்டு தான் அன்னைக்கு ஒரு நாள் பஸ் ஓட்ட கிளம்பிட்டு இருந்தாரு. பஸ் ஓட்டிகிட்டே இருந்தாரு. அவர் மனசுக்குள்ள அந்த கஷ்டம் ஓடிக்கிட்டே இருந்தது. அதுவும் மலைப்பாங்கான ஏரியாத்துக்கு போயிருந்தாரு. அப்புறம் அவர் மனசுக்குள்ள ஒரு யோசனை ஓடிச்சு. இந்த மலையோட நம்ம பஸ்ஸோட சேர்ந்து சரிஞ்சு நம்ம உயிரை விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சு அதை செய்யலாம்னு நினைச்சாரு. அப்புறம் ஒரு விஷயம் நடக்குது. அதனால திருத்திக்கிட்டாரு, மாத்திக்கிட்டாரு. அது என்னங்கிறத கவிதை மூலமா சொல்றாரு. அது என்னன்னு வாங்க உள்ள போய் பார்க்கலாம். பாசத்தில் நான் முதலாக இல்லை என்றாலும் பயணத்தில் முதலாகத்தான் இருப்பேன். ஏனென்றால் நான் முதல் சீட்டு ஆள். என்னால் தான் பின்னால் இருப்பவர்களுக்கு பயணம் தொடங்குகிறது. பஸ்ஸில் நான் நினைத்தபடி வலது பக்கம் திரும்பினால் வலது பக்கம் திரும்பும், இடது பக்கம் திருப்பினால் இடது பக்கம் திரும்பும். ஆனால் என் வாழ்க்கை நான் நினைத்தபடி திரும்புவதில்லை. என் வாழ்க்கை என் கையில் இருந்ததாக உணர்ந்ததே இல்லை. ஒரு நாள் பஸ்ஸில் இருக்கும்போது பஸ்ஸோடு மலையில் சரிந்து உயிரை மாய்த்து கொள்ளலாம் போல் இருந்தது. ஆனால் ஒரு சிறுமியின் சிரிப்பு சத்தம் அந்த எண்ணத்தை மாற்றியது. நம் பயணம்தான் சரியில்லை, அந்த குழந்தையின் பயணம் இன்னும் தொடங்கவே இல்லை என்று மாற்றிக்கொண்டேன். இப்படி அந்த குழந்தைக்காண்டி தன்னோட எண்ணத்தை மாற்றிக்கிட்டு எல்லாத்தையுமே நல்லபடியாக கொண்டு சேர்த்தாரு. இந்த கதை கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.